கள்ளராஜாவை வீழ்த்திய மன்னர். செண்பக நாட்டின் மாவீரர் அதியமானுக்கே சவால் விட்டான். நிழலைத் திருடும் கள்ளராஜா கரிகாலன். வருகிற பௌர்ணமி இரவில் உன் தலையில் இருக்கும் மணிமகுடம் என் கையில் இருக்கும் என்ற ஆணவத்துடன் ஓலை அனுப்பினான். கோட்டையைத் தகர்க்க முடியாத கரிகாலன் அரண்மனை ரகசியம் தெரிந்த வீரன் என்ற புதிய ஒற்றனை நம்பினான். அந்த வீரன் காட்டிய ரகசியப் பாதையில் கருவூலத்தை நோக்கிப் படையெடுத்தான். தடை ஏதுமின்றி கருவூலத்தை அடைந்தான் கரிகாலன். ஆசை ஆசையாய் மகுடத்தைத் தொடப்போன அந்த நொடி, தமார்! இரும்புக் கூண்டு ஒன்று அவன் மேல் விழுந்து மூடியது. அவன் நம்பி அழைத்து வந்த அந்த வீரன் வேறு யாருமல்ல, மாறுவேடத்திலிருந்த மன்னர் அதியமானேதான். எதிரியின் குகைக்கே சென்று அவனை வீழ்த்திய மன்னரின் மதியூகம் வென்றது. கரிகாலனின் அகந்தை அழிந்தது. அறிவுக்கறிவு கூர்மையால் எதிரியை வென்ற இந்த விறுவிறுப்பான வரலாற்றின் முழு கதையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள